சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விவகாரம் குறித்து அமைச்சர் ரகுபதி தற்போது பதிலளித்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தை வாங்கி வந்து கொடுத்ததே அதிமுகவை சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்ணாநகர் பாலியல் வழக்கு, ஈசிஆர் விவகாரம், கள்ளச்சாராய வீடியோ என அனைத்திலும் அதிமுகவினரே ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதர், அமைச்சர் ரகுபதியினுடைய இந்த பதில் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக இந்த சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதும் அந்த விவகாரத்தை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை குற்றம் சாட்டியும் அவர் கடுமையாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக இந்த ஆத்தூரில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது குறிப்பாக அதிமுக பிரமுகர் என்பது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க வட்ட செயலாளராக இருந்த ராஜா என்பவரது உறவினரான ரவி என்பவரை இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த சாராயம் வாங்கி வந்து கொடுத்ததே அதிமுகவின் ராஜாதான் என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்ததாகவும் தற்பொழுது ரகுபதி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தின் பதிவில் தெரிவித்திருக்கின்றார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கிலும் அதிமுகவை சார்ந்த ஒரு பிரமுகர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதே போல ஈசிஆர் பகுதியில் இளம்பெண்களை மிரட்டிய விவகாரத்தில் திமுக கட்சி கொடி கட்டிய காரில் வந்தவர்கள் திமுகவினர் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் விசாரணையில் அந்த நபர் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர் என்பது தெரிய வந்தது. எனவே அண்ணாநகர் விவகாரம் மற்றும் ஈசிஆர் சம்பவம் ஆகிய இரண்டையும் குறிப்பிட்டு இதில் தொடர்புடையவர்களும் அதிமுகவினர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்ததாகவும் தற்பொழுது அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கின்றார். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் அவசரப்பட்டு இது போன்று உடனடியாக திமுகவினரை குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிடுவதும் பின்னர் காவல்துறை விசாரணையில் இதுபோன்று குற்றங்களில் அதிமுகவினர் கைது செய்யப்படுவதும் தொடர்கதியாகி வருவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு திரைப்படத்தில் வரும் வசனத்தை குறிப்பிட்டு, அதாவது வெடிகுண்டு வைப்பதும் அவரே, அதை எடுப்பதும் அவரே என்கின்ற அந்த வசனத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தன் கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு திமுகவினரை குற்றம் சாட்டுகிறார். ஆனால் கைது செய்யப்படுவது அதிமுகவினராக இருக்கின்றார்கள் என்ற ரீதியில் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த சம்பவத்திலும் தொடர்புடையவர்கள் அதிமுகவினர் என்பது அமைச்சர் ரகுபதியினுடைய எக்ஸ் வலைதள பக்க குற்றச்சாட்டாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.